ரைட். தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமானது? இலக்கணம் இல்லாமல் நாம பேசுறது எல்லாமே சரியா பேசிட்டு இருக்கிறோமா? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு முழுமையா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியுதா? இன்றைய வகுப்பு தமிழ் இலக்கணத்துக்கான முதல் வகுப்பு. தமிழ் இலக்கணத்தை நம்ம அடிப்படையில இருந்து கத்துக்குவோம். தமிழ் இலக்கணத்தை அடிப்படையில இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னா இலக்கணம் அப்படிங்கிறது கஷ்டமா இருக்காது. தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியத்துக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இலக்கணம் இல்லாம எழுதப்படுகிற ஒரு மொழி மொழி ஆகாது. இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே சரியா உங்களுக்கு வந்து சேருதா? சரியா வந்து சேருதா? நான் சொல்ற விஷயத்தோட அர்த்தம் உங்களுக்கு புரியுது. அப்ப இந்த அர்த்தம் புரியணும் அப்படின்னா ஒரு மொழி முழுமையாக சரியாக நான் பேசுறவன் சரியா பேசுறதுக்கும் அதை கேட்கறவங்க சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த மொழி ஒரு சரியான அமைப்புல இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தாதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற கருத்து உங்களுக்கு சரியா வந்து சேரும். இல்லை அப்படின்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு வந்து புரியாது. அப்படி ஒரு மொழியில் தன்னுடைய கருத்தை சரியாக வெளிப்படுத்தவும் கேட்பவர்கள் அந்த கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவும் உருவாகக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மொழி. ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் ஒரு மொழியை பிழையின்றி எழுதவும் உதவுவது இலக்கணம். இலக்கணம் இல்லை அப்படின்னா ஒரு மொழியை நம்ம பிழை இல்லாம பேச முடியாது, பிழை இல்லாம எழுத முடியாது. அப்ப இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த இலக்கணம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மொழியை எவ்வாறு பேச வேண்டும், மொழியை மொழியை எவ்வாறு பேச வேண்டும், மொழியை எவ்வாறு எழுத வேண்டும், மொழியை எவ்வாறு பேச வேண்டும், மொழியை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை என்பது குறித்து செய்யப்பட்ட வரையறைகள் இலக்கணம் எனப்படும். அவ்வளவு புரியுதா? இதுதான் இலக்கணம். மொழியை எவ்வாறு பேச வேண்டும், மொழியை எவ்வாறு எழுத வேண்டும் என்பது குறித்து செய்யப்பட்ட வரையறைகள் இலக்கணம். இப்ப இந்த எப்படி ஒரு மொழி அமைஞ்சிருக்குது, அந்த மொழியை எப்படி நம்ம பேசணும், எப்படி எழுதணுங்கிறது இலக்கணம் எதுவுமே இல்லாம, எந்த கிராமருமே இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா, இஷ்டத்துக்கு நம்ம பேசணும் அப்படின்னா அது இலக்கண வளம் இல்லாத மொழி. அந்த மொழியில எந்த இலக்கியங்களும் தோன்றாது. அந்த மொழியில இலக்கணம் இல்லாமல் ஒரு மொழி, ஏதாவது நீங்க சைகை மொழியில பேசிக்கிறீங்க, அதுல ஒரு இலக்கியம் தோன்றுமானா தோன்றாது. ஒரு நல்ல தமிழ்ல வந்து நம்ம சொல்லுவோம் ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கு, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் இருக்கு, சங்க இலக்கியங்கள் இருக்கு. உலகத்திலேயே இலக்கிய செறிவு மிகுந்த த லிட்ரேச்சர் டென்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளவு விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா அது அத்தனைக்குமே கிளியர் கட்டா ரூல் சொன்ன நம்மகிட்ட இருக்கிற ஒரு இலக்கணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதாலதான் அந்த விஷயம் வந்து நடக்குது. அப்போ ஒரு மொழிக்கு ஒரு ஒரு ஒழுங்கையும் ஒரு மொழிக்கு ஒரு சீர்மையையும் தருவது அப்படிங்கிறது வந்து இலக்கணம். ரைட். இலக்கணம் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சு எழுதலாம் அப்படின்னா, இலக்கணம் அப்படிங்கிறத இலக்கு கூட்டல் அணம் அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். இலக்கு கூட்டல் அணம். அணம் அப்படின்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அணம் அப்படின்னா தமிழ்ல உயர்ந்தது அப்படின்னு பொருள். அப்ப இந்த இலக்கணத்தோட இலக்கு என்ன, நோக்கம் என்ன அப்படின்னா இந்த உயர்ந்தவற்றை பற்றி பேசுவது, மொழியின் உயர்ந்த குறிக்கோள்களை பற்றி பேசுவது இலக்கணம். இலக்கணம் அப்படின்னா இலக்கு கூட்டல் அணம். அணம் அப்படின்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஒரு மொழியின் உயர்ந்த குறிக்கோள்களை பற்றி பேசுவது, மொழியின் உயர்ந்த குறிக்கோள்களை கூறுவதுதான் இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ இதுதான் இலக்கணம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை. அப்ப நம்ம இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு படிக்கிறப்ப நமக்கு அதோட பேரலா இன்னொரு வார்த்தை ஒண்ணு இருக்கு. இலக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒண்ணு நம்ம படிக்கிறோம். இலக்கியம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த இலக்கியம் அப்படின்னா முதலில் தோன்றியது இலக்கியமா இல்ல இலக்கணமா அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். கரெக்டா? நம்ம படிக்கிறது இலக்கணம் அப்படிங்கிறது
கிராமர். இலக்கியம் அப்படின்னா நாம படிக்கிற செய்யுள்கள் படிக்கிறோம், காப்பியங்கள் படிக்கிறோம், கதைகள் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். அது எல்லாமே சேர்ந்தது இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மொழியில் முதலில் தமிழ் மொழியில் என்ன தோன்றி இருக்கும்? இலக்கியம் தோன்றி இருக்குமா, இலக்கணம் தோன்றி இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல முதல்ல ஒரு பாடம் இருக்கும், வளர்தமிழ் அப்படின்னு. அந்த பாடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் படிச்சவங்களுக்கு தெரியும். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்க முடியும். முதல்ல ஒரு விஷயம் எமர்ஜ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது தான் இலக்கணம். இப்போ முதலில் சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றி இருக்கணும். அதுபோல ஃபர்ஸ்ட் என்ன தோன்றி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல இலக்கியம் தோன்றி இருக்கும். அந்த இலக்கியம் தோன்றினதுக்கு அப்புறம் தான் நமக்கு இலக்கணம் தோன்றி இருக்கும். சோ இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல தோன்றியது இலக்கியமா இலக்கணமா அப்படின்னா, முதலில் இலக்கியங்கள் தோன்றி இருக்க வேண்டும். அதன் பின்னர் தான் அதற்கான விதிகள் வந்திருக்கும். ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான விதிகளை, ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது உருவானதுக்கு அப்புறம் தான் ஓகே, முதல்ல ஆரிஜின் ஆகிறப்ப எப்பவுமே ஒரு விஷயம் ஆரிஜின் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு விதி உருவாக்குவாங்க. இதுதான், இதுமே இப்படிதான் இது ரெகுலேட் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சோ முதலில் தோன்றியது இலக்கியம், அதுக்கு அடுத்து தோன்றியது இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அப்ப நமக்கு தமிழில் தெரிந்த மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம்? தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கிய நூல், இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்னரே இலக்கியம் இருந்திருக்கணுமா? ஃபர்ஸ்ட் இலக்கியம் வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் இலக்கண நூல்கள் தோன்றி இருக்கணும் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். கரெக்டா? அப்ப தொல்காப்பியம் நமக்கு தமிழ்ல கிடைத்த மிக பழமையான ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி, தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே என்ன இருந்திருக்கணும்? அங்கு இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும். அப்ப தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல ஆதி காலத்துல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க இல்லையா? அதுக்கு முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எவ்வளவு தொன்மையான மொழி அப்படிங்கிறதையும், தொல்காப்பியம் எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம இதை தெரிஞ்சுக்கணும். முதல் சங்கம். முதல் சங்கம் தோன்றிய இடம் அப்படின்னா தென்மதுரை. இது சங்கம்னா ஒண்ணும் இல்லை, ஆதி காலத்துல நமக்கு ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அந்த அமைப்பு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? சங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சங்கங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? மொத்தம் 3 சங்கங்கள் இருக்கும். அதுல முதல் சங்கம் அப்படிங்கிறது எங்க இருந்துச்சு அப்படின்னா தென்மதுரையில் இருந்துச்சு. தென்மதுரை, தென்மதுரையில் இருந்தது முதல் சங்கம். இந்த தென்மதுரையில முதல் சங்கம் இருந்துச்சு. அந்த முதல் சங்கம் இருந்த எந்த இடம் அப்படின்னா பருளி ஆறு. பருளி ஆறுன்னு எழுத வேண்டாம், ஆத்துக்குள்ள சங்கம் இருக்காது. பருளி ஆற்றங்கரை. பருளி ஆற்றங்கரையில முதல் சங்கம் இருந்துச்சு. அந்த சங்க காலத்தில், அந்த முதல் சங்க காலத்தில் எழுதப்பட்ட இலக்கண நூல் இல்ல, அந்த காலத்தில் நமக்கு இருக்கிற ஒரு நூல் அகத்தியம். கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். இது சங்கம், இது சங்கம் அமைந்த இடம் எந்த ஆற்றங்கரையில்? எல்லா சங்கங்களும் ஒரு ஆற்றங்கரையில தான் அமைஞ்சிருக்கும். எந்த ஆற்றங்கரை? அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல். கிளியர்? அடுத்தது இரண்டாவது சங்கம். முதல் சங்கம், அடுத்தது இரண்டாவது சங்கம். இரண்டாவது சங்கம் கபாடபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைத்து தமிழ் வளர்த்திருக்காங்க. இரண்டாவது சங்கம் அமைக்கப்பட்ட இடம் கபாடபுரம். இது எந்த ஆற்றங்கரை அப்படின்னா குமரி ஆற்றங்கரை. குமரி ஆற்றங்கரை. இந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம். அடுத்தது மூணாவது சங்கம். இந்த மூணாவது சங்கம் அமைக்கப்பட்ட இடம் மதுரை.
வைகை ஆற்றங்கரை. வைகை ஆற்றங்கரை. இந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான் மொத்த சங்க நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சங்க நூல்கள் அல்லது சங்க இலக்கியம். தமிழுக்கு 2000 வருஷம் தொன்மை இருக்கு. எங்ககிட்ட இருக்கிற சங்க இலக்கியம் மாதிரி உலகத்தின் எந்த மொழியில இருக்கு? எங்ககிட்ட இருக்கிற 8 தொகையும் 10 பாட்டு மாதிரி உலகத்துல வேற எந்த மொழி இருக்கு அப்படின்னா நம்ம சொல்றோம். அந்த சங்க இலக்கிய நூல்கள், இந்த இடத்துல 2-3 கொஸ்டின் இருக்கு, ரொம்ப கிளியரா மைண்ட்ல வச்சுக்கணும். சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சங்க இலக்கிய நூல்கள் தோன்றிய காலம் எது அப்படின்னா 3வது சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் தான் முழுக்க முழுக்க சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றது. 8 தொகை 10 பாட்டுகள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த முழு சங்க இலக்கிய நூல்களும் 3வது சங்கத்துல வந்தது. அப்ப இது முதல் சங்கம், இது கடைசி சங்கம், இது நடுவுல இருக்கிற சங்கம். அதனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2வது சங்கத்தை இடை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது சங்கத்தை கடை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடை அப்படின்னா கடைசி சங்கம்னு அர்த்தம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ 2வது சங்க காலத்தில் எழுதப்பட்ட, இடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல் தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு இது எல்லாமே என்னன்னா அடிப்படை. நம்ம தமிழ் இலக்கணம் எவ்வளவு பழமையானது, இலக்கியம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சங்க இலக்கிய நூல்கள், தமிழில் இதுவரை கிடைத்த நூல்களில் ரொம்ப பழமையான நூல்கள் அப்படின்னு சொல்றது சங்க இலக்கிய நூல்கள். சங்க காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் நமக்கு தெரியாது. என்ன நூல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்டது, இந்த சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்ற காலம் எது அப்படின்னா 3வது சங்கம். இந்த 3வது சங்கத்தை தான், இந்த 3வது சங்கம் அமைக்கப்பட்ட காலத்தை தான் நம்ம சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், 3வது சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறதுக்கான காலம் என்ன அப்படின்னா, சங்க இலக்கியம் இதோடைய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ஆம் நூற்றாண்டு டு கிபி 3ஆம் நூற்றாண்டு. கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும் இருந்ததுதான் சங்க காலம் அப்படின்னு சொல்றது இந்த 3வது சங்க காலம். அதுவே அப்ப இது கிட்டத்தட்ட 2300 வருஷம் ஆயிடுச்சு. கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து இப்ப இருக்கிற காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சங்க இலக்கியம் நமக்கு 2300 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த காலத்துக்கு முன்னாடி வந்ததுதான் 2வது சங்கம். அந்த காலத்தில் எழுதப்பட்டதுதான் தொல்காப்பியம். அப்ப இந்த சங்க இலக்கிய நூல்கள் முழுமைக்கும் இலக்கண நூலாக திகழ்ந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டா தொல்காப்பியம். சங்க இலக்கிய நூல்கள் அனைத்துக்கும் இலக்கண நூலாக திகழ்ந்தது எது அப்படின்னா, ஆல்ரெடி எந்த இலக்கணம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தானே ஒரு புது இலக்கியம் வந்திருக்கும். சங்க இலக்கியத்துல புலவர்கள் இலக்கியம் செஞ்சிருக்கிறாங்க, இலக்கியம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு இலக்கணம் இருந்திருக்குது. அந்த இலக்கணம் தொல்காப்பியம். அப்படின்னா நமக்கு முதல்ல அந்த மீனிங் என்ன? தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் அப்படின்னா அந்த தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணுமா? முதலில் சாலைகள் தோன்றிய பிறகுதான் சாலை விதிகள் தோன்றி இருக்கும். தொல்காப்பியம்ங்கிற இலக்கண நூல் 2வது சங்க காலத்து நூல்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? இலக்கண நூல், இலக்கிய நூல்கள் நிறைய இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி பாருங்க, முதல் சங்கத்தை சேர்ந்த நூல், முதல் சங்கத்தை சேர்ந்த இலக்கிய நூல், இலக்கண நூல் அகத்தியம். அப்ப இந்த அகத்தியம் இதுக்கு முன்னாடி பல நூறு வருஷமா பல நூறு இலக்கியங்கள் இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் மொழியில இலக்கியங்கள் இருந்திருக்குது. அப்ப ரொம்ப பழமையான நூல் அப்படின்னா அகத்தியம். ஆனா அந்த அகத்தியம் இன்னைக்கு நம்ம கையில கிடைக்கல. நம்ம கிட்ட அந்த புத்தகம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எதுவும் நமக்கு ப்ரூஃப் இல்லை. அப்படி ஒரு புத்தகம் இருந்திருக்கு, தமிழின் 5 இலக்கணத்தை பற்றி பேசிய நூல் அகத்தியம் அப்படிங்கிற விஷயம் தான் கிடைக்குதே ஒழிய அகத்தியத்தை பற்றி நம்ம படிக்க முடியுமானா இல்ல. அகத்தியம் நமக்கு கையில கிடைக்கல. அப்ப நமக்கு கிடைத்த நூல்களில் மிகவும் பழமையானது எது அப்படின்னா தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியத்துக்கு பின்னாடி வந்ததுதான் சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கிய நூல்கள் அனைத்துக்கும் இலக்கணத்தை சொன்னது, இலக்கண நூலா இருந்தது தொல்காப்பியம். அப்ப எவ்வளவு தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதுன்னு பாருங்க. எத்தனை ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு மொழி, எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஒரு ஒரு ரெகுலேஷன்ல இப்படித்தான் ஒரு மொழி இருந்திருக்கணும். ஒரு இலக்கணம், சங்க இலக்கியம் உலகத்தின் மிகச்சிறந்த இலக்கியங்கள்னு சொல்லுவோம். அந்த மிகச்சிறந்த இலக்கியங்கள் சொல்ற அளவுக்கு இலக்கணம் நம்ம கிட்ட இருந்திருக்கு. அவ்வளவு இலக்கண வளம் இருந்த ஒரு மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறது நமக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
சோ இந்த அகத்தியருடைய மாணவர் தான் தொல்காப்பியர். அகத்தியம் எழுதுனது யார் அப்படின்னா அகத்தியம். அகத்தியம் எழுதுனது அகத்தியர். இந்த அகத்தியருடைய மாணவர் தான் தொல்காப்பியர். அகத்தியருடைய மாணவர் தான் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியர் எழுதுனதுதான் தொல்காப்பியம். இந்த இடத்துல 2 ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கிளியரா வச்சுக்கணும். தமிழின் முதல் இலக்கண நூல் அப்படின்னா என்ன சொல்லணும்? தமிழின் முதல் இலக்கண நூல் அகத்தியம். தமிழின் முதல் இலக்கண நூல் அகத்தியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? தமிழின் முதல் இலக்கண நூல் அப்படின்னா அகத்தியம். ஆனா அந்த அகத்தியம் நமக்கு கிடைக்கல. அந்த புத்தகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சார் அந்த புக் இருக்கிறதே எப்படின்னு தெரியல, அப்புறம் அந்த புக் இருந்துச்சுன்னு மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருந்த எல்லா இலக்கியங்கள்லயும் இந்த நூலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அகத்தியத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அப்படி ஒரு நூல் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் உறுதியா கிடைக்குது. ஆனா அந்த நூல் எப்படி இருந்துச்சு, அந்த நூல் எந்த மாதிரி இருந்திருக்கும், அதனுடைய அமைப்பு என்ன, அது இப்ப நம்ம அதுல இருக்கிற சூத்திரங்கள்லாம் படிக்க முடியுமானா புத்தகம் நமக்கு கிடைக்கல. அதனால தமிழின் முதல் இலக்கண நூல் அகத்தியம். நமக்கு கிடைத்துள்ள, தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். மூணாவது, சங்க இலக்கியங்களுக்கு, சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம், சங்கம் லிட்ரேச்சர். அந்த சங்க இலக்கியங்களுக்கு இலக்கணமாக திகழ்ந்தது, சங்க இலக்கியங்களுக்கு இலக்கணமாக திகழ்ந்தது எந்த புத்தகம்? சங்க இலக்கியங்களின் இலக்கண புத்தகம் தொல்காப்பியம். சங்க இலக்கியத்தின் காலம் என்ன? கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. சோ ஒரு 600 வருஷம் அந்த பீரியட் தான் நம்ம சங்கம்னு சொல்றோம். இப்ப இருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி, 2300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுதான் சங்க காலம். அப்ப தமிழ் இலக்கணம் நம்ம படிக்கணும் அப்படின்னா தொல்காப்பியத்திலிருந்து தான் தொடங்கணும். அதுதான் சரியான ஒரு முறை. இலக்கணத்தை முறையாகவும் சரியாகவும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடம் அதுதான். அப்ப சங்க இலக்கியத்தின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அப்ப தொல்காப்பியம், தமிழின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தை பத்தி சில அடிப்படையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். தொல்காப்பியத்தை எழுதுனது தொல்காப்பியர். எழுதுனது தொல்காப்பியர். தொல்காப்பியத்துக்கு பாயிரம் தந்தவர் அப்படின்னு எழுதிக்கோங்க. தொல்காப்பியத்துக்கு பாயிரம் தந்தவர். பாயிரம் அப்படின்னா தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலுக்கு ஒரு முன்னுரை மாதிரி. தொல்காப்பியத்திற்கு பாயிரம் தந்தவர் பணம் பாரனார். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் தந்தவர் பணம் பாரனார். தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர். உரை எழுதுறது வேற, பாயிரம் பாடுறது வேற. பாயிரம் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தோட இண்டெக்ஸ் பேஜ்ல, நீங்க ஏதாவது இப்போ ஒரு புத்தகத்தை வாங்குனீங்க அப்படின்னா, வைரமுத்துவோட புத்தகத்தை வாங்குனீங்கன்னா கலைஞரோட முன்னுரை இருக்கும். எல்லா புத்தகங்கள்லயுமே நீங்க பழைய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அது ஒரு புத்தகத்தை பாராட்டி அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த புத்தகத்தின் சிறப்பு இது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஒரு முன்னுரை, இண்டெக்ஸ் பார்ட் மாதிரி. அதுக்கு பேர் தான் பாயிரம் அப்படின்னு சொல்லுவோம். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதியவர் பணம்பாரனார். தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர். தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார். தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார்.
தொல்காப்பியம் தமிழர்களின் உயிர் நூல். தொல்காப்பியம் தமிழர்களின் உயிர் நூல் அப்படின்னு சொன்னவர் வ. சு. ப. மாணிக்கனார். வ. சு. ப. மாணிக்கனார். ஸோ இந்த பேர்லாம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதியவர் பனம்பாரனார். தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார். தொல்காப்பியம் தமிழர்களின் உயிர் நூல் அப்படின்னு சொன்னவர் வ. சு. ப. மாணிக்கனார். ரைட். ஸோ இதெல்லாம் தொல்காப்பியம் குறித்த சில அடிப்படை தகவல்கள். அடுத்தது தொல்காப்பியம் அப்படிங்கிறது 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. 3 பெரும் பிரிவுகளாக இந்த தொல்காப்பியம் இருக்கு. அது என்ன சார் அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு சொல்றோம். எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு பிரிவுகளும் 9 இயல்கள். 3 பெரும் பிரிவுகள் அப்படிங்கிறது 3 அதிகாரங்கள் அப்படின்னு ஞாபகம். தொல்காப்பியம் மொத்தம் எத்தனை அதிகாரங்களால் ஆனது அப்படின்னா 3 அதிகாரங்கள். அதுல என்னென்ன இருக்கு? எழுத்ததிகாரம் இருக்கு, சொல்லதிகாரம் இருக்கு, பொருள் அதிகாரம் இருக்கு. எழுத்ததிகாரம் 9 இயல், சொல்லதிகாரம் 9 இயல், பொருள் அதிகாரம் 9 இயல். எல்லாத்துலயுமே தலா 9 இயல்கள் கொண்டது. தொல்காப்பியம் 3 பெரும் பிரிவுகளாக இருக்குது. 3 அதிகாரங்கள்னு சொல்றோம். அது பேர் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. எழுத்ததிகாரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் 483 பாடல்கள். 483 பாடல்கள். அடுத்தது 463 பாடல். பொருள் அதிகாரம் 664 பாடல். ஸோ மொத்தமா தொல்காப்பியத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 1610 பாடல்கள். இந்த இடத்துல வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூல். செய்யுள் வடிவிலையும் இருக்கலாம், உரைநடையிலையும் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம சமகாலத்தில் எழுதப்படுற எல்லா இலக்கண நூல்களும் உரைநடை வடிவத்துல தான் இருக்கு. புரோஸ் மாதிரி இருக்கும். பட் தொல்காப்பியம் அப்படிங்கிறது செய்யுள் வடிவில் எழுதப்பட்ட இலக்கண நூல். செய்யுள் வடிவில் எழுதப்பட்ட இலக்கண நூல். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல். அது செய்யுள் வடிவத்தில் எழுதப்பட்டது. தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம் இருக்கு. எழுத்து, சொல், பொருள் அப்படிங்கிறது. இதுல ஒவ்வொன்றிலையும் 9 இயல்கள் இருக்கு. ஒவ்வொரு இயல்லையும் 483, 463, 1610 பாடல்கள், மொத்த பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எழுத்து அதிகாரத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, எழுத்துகளின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. தமிழ்ல ஒவ்வொரு எழுத்துகளும் எப்படி தோன்றுச்சு, அந்த எழுத்துகளுடைய பயன்பாடு என்ன, அந்த எழுத்துகளின் வளர்ச்சி என்ன. எழுத்தை பத்தி பேசுறது எழுத்து. பல்வேறு எழுத்துகள் சேர்ந்து, ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து உருவானுச்சுன்னா அப்படின்னுச்சுன்னா அது பேரு சொல் அப்படின்னு சொல்லுவோம். எழுத்துகள் சேர்ந்து உருவாவது சொல். அப்ப அந்த சொல்லை பத்தி பேசுறது சொல்லதிகாரம். இது ரெண்டும் முழுக்க இலக்கணத்தை பற்றி பேசக்கூடியது. இந்த பொருள் அதிகாரம் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம்ல, இந்த பொருள் அதிகாரம் அப்படிங்கிறது தமிழர்களின் வாழ்க்கை மற்றும் தமிழர்களின் நாகரிகத்தை பற்றி பேசுவது. தமிழர்களின் வாழ்க்கை முறை மற்றும் தமிழர்களின் நாகரிகத்தை பற்றி பேசுவது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இலக்கண நூல் தான். இந்த இலக்கண நூல்கள்ல வெறும் இலக்கண விதிகள் மட்டும் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரம் எழுத்தை பற்றி சொல்கிறது, சொல்லதிகாரம் சொல்லை பற்றி மட்டும் பேசுகிறது. ஆனா பொருள் அதிகாரம் தமிழர்களின் வாழ்க்கை முறையையும் தமிழர்களின் நாகரிகத்தை பற்றி பேசுகிறது.
தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரம் தமிழர்களின் நாகரிகத்தையும் வாழ்க்கை முறையையும் பற்றி பேசுகிறது அப்படின்னா பொருள் அதிகாரம். இந்த பொருள் அதிகாரம் அவர் அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, தமிழர்களின் வாழ்க்கையை, பொருள் அதிகாரம் எதை பத்தி பேசுது? தமிழர் வாழ்வை பத்தி பேசுது, தமிழர் நாகரிகத்தை பத்தி பேசுது, தமிழர்களின் கலாச்சாரத்தை பத்தி பேசுது. இந்த பொருள் அதிகாரம் தமிழர்களின் வாழ்வை அகம் புறம் அப்படின்னு ரெண்டா பிரிக்குது. அக வாழ்க்கை அப்படின்னு சொல்றது த மேரிட்டல் லைஃப். அக வாழ்க்கை அப்படிங்கிறது தலைவன் தலைவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் வர காதல் காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கும். சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அந்த செய்யுள், அந்த காட்சிகள் எல்லாமே அதை பத்தி எல்லாமே பேசுறது. அதாவது அகம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, ஒத்த உருவத்தாலும், அது சரியா சொல்றதுக்கு அதுக்கான அகம் அப்படிங்கிறது என்னன்னா, உருவத்தாலும் பருவத்தாலும் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழும் வாழ்வை பற்றி பேசுவது அகம். உருவத்தாலும் பருவத்தாலும் அறிவாலும் அகவையாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழும் வாழ்க்கையை பற்றி பேசுவது அகம் அப்படின்னு சொல்லி. சோ தலைவன் தலைவி அவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த காதல் வாழ்வை பற்றி பேசக்கூடியது அகத்திணை, அகம். புறம் அப்படின்னா தமிழரின் வீரம் பற்றி பேசுவது புறம். தமிழரின் வீரம் பற்றி பேசுவது புறம். அப்ப இந்த அகத்திணை, தொல்காப்பியத்தின் அகத்திணை 5 வகைப்படும். தொல்காப்பியத்தின் அகத்திணை 5 வகைப்படும், புறத்திணை 7 வகைப்படும். கிளியர்? சோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு இலக்கண நூலாக இருந்தாலும் தமிழர்களின் வாழ்வை பற்றி பேசிய ஒரு நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்தில் தமிழரின் வாழ்வும் தமிழரின் நாகரிகமும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னா பொருள் அதிகாரத்துல. அந்த பொருள் அதிகாரத்துல தமிழர்களின் வாழ்க்கை முறைய எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கு? 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு அகம், இன்னொன்னு புறம். அகம் அப்படிங்கிறது அந்த காதல் வாழ்வை பற்றி பேசுவது, தலைவன் தலைவி அப்படிங்கிறதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த காதல் வாழ்வை பற்றி பேசுவது அகம். தமிழர்களின் போர் வாழ்வை பற்றி பேசுவது புறம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இவ்வளவு பேசுறதாலதான் இந்த பொருள் இலக்கணத்தை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தொல்காப்பியத்தில் காணப்படும் பொருள் இலக்கணத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழுக்கு மட்டுமே உரிய இலக்கணம். இது வேற எந்த மொழியிலையும் இப்படி ஒரு இலக்கணம் இல்லை. தமிழுக்கு மட்டுமே உரிய இலக்கணம். தொல்காப்பியத்தின் பொருள் இலக்கணம் தமிழுக்கு மட்டுமே உரிய இலக்கணம். தமிழரின் வாழ்வியலை பற்றி பேசும் இலக்கணம். தமிழரின் வாழ்வியலை பற்றி பேசும் இலக்கணம். எழுதிட்டீங்களா? தொல்காப்பியத்தின் சில முக்கிய வரிகள். நிலம், நீர்,
தீ வளி விசும்போடு. நிலம் நீர் தீ வளி விசும்போடு. ஐந்தும் கலந்த மயக்கம் அப்படின்னு சொல்றது தொல்காப்பியம். நிலம் நீர் தீ வளி விசும்பு. நிலம்னா தெரியும், நீர்னா தெரியும், தீனா தெரியும், வளினா காற்று, விசும்புனா வானம். சோ தொல்காப்பியம் என்ன சொல்லுது? இந்த உலகத்தை நிலம் நீர் தீ வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் அப்படின்னு உலகத்தின் தோற்றம் பற்றி தொல்காப்பியம் சொல்லுது. இந்த 5 வகையான இயற்கை பொருள்களை கொண்டு தானாகவே இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்றதுதான் அதனோட மீனிங். எப்பவுமே தமிழ்ல ஏதாவது ஒரு வரியை கொடுத்துட்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த வரியை யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. நிலம் நீர் தீ வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. இது என்னன்னா, இந்த வரிகளை கொடுத்து இது எங்க இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்றது சார். வலினா என்ன சார்? காற்று. நிலம் நீர் காற்று. காற்று. ஓகே, தேங்க்யூ சார். நிலம் நீர் தீ வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்றது. இது ஒரு தடவை எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா கேட்டா, உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்ற தொல்காப்பிய வரியில் உயர்ந்தோர் என்று யார் குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தோர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா பண்பாடு உடையவர்கள். பண்பாடு உடையவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்ப இந்த உலகம் என்பது பண்பாடு உடையவர்களால் தான் நிலை பெற்று இருக்குது, பண்பாடு உடையவர்களால் வாழ்கிறது அப்படின்னு சொல்றதா உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே அப்படின்னு சொல்றது. சோ இதெல்லாம் இதை பத்தின சில முக்கியமான விஷயங்கள். கிளியரா? அப்ப நம்ம தமிழ் மொழி எவ்வளவு பழமையான மொழிங்கிறது புரியுது இல்லைங்களா? சோ முதல்ல இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னா இலக்கணத்துக்கு முன்னாடி இலக்கியம் தோன்றி இருக்கணும், இலக்கணத்துக்கு முன்னாடி இலக்கிய நூல்கள் தோன்றி இருக்கணும். அப்படி நமக்கு அந்த இலக்கிய நூல்கள் நமக்கு நம்ம இலக்கணம் எவ்வளவு பழமையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சங்கம்லாம் பார்த்தோம். முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு பார்த்தோம். அந்த கடை சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் தான், அந்த தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்? சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது எந்த சங்க காலத்தை சேர்ந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இடை சங்க காலத்தை சேர்ந்த நூல் தான் தொல்காப்பியம். அப்போ மொத்த சங்க இலக்கியங்களுக்கும் இலக்கணமாக திகழ்ந்த நூல், இலக்கணமாக திகழ்ந்தது எந்த நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியம் எந்த காலத்தை சேர்ந்தது? இடைசங்க காலத்தை சேர்ந்தது. அப்ப சங்க காலம்ங்கிறதே நமக்கு தெரிஞ்சு 2500 வருஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்ததுதான் இடைசங்க காலம். அப்ப அதுக்கு முன்னாடி அப்ப அந்த தொல்காப்பியத்துல நிறைய இடத்துல என்ன மென்ஷன் ஆகி வருது? அகத்தியம் அப்படிங்கிற ஒரு நூல் இருந்திருக்குங்கிறது. அகத்தியத்தை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. அகத்தியம் அப்படிங்கிறது எந்த சங்கத்தை சேர்ந்த நூல்? முதல் சங்கத்தை சேர்ந்த நூல் அகத்தியம். அப்ப முதல் சங்கத்தை 2000 கடை சங்கமே 2500 வருஷம்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு 2000 வருஷம் 500 வருஷம் போச்சுன்னா முதல் சங்கம் வரும். அந்த முதல் சங்கத்துக்கே அகத்தியம்னு ஒரு நூல் இருக்குன்னா அந்த அகத்தியத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? இலக்கியம் இருந்திருக்கணும். சோ ரொம்ப 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 பழமையான ஒரு மொழி தமிழ் மொழி. ரொம்ப பழமையான ஒரு இலக்கண நூல் நமக்கு இருக்கிற தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல என்ன நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாம கிளியரா வச்சுக்கணும்? தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா அகத்தியம், கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அப்ப தொல்காப்பியத்தை எழுதுனது யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியர் யாரு? அகத்தியருடைய மாணவர், அகத்தியருடைய ஃபாலோவர் தான், அகத்தியருடைய மாணவர் தான் தொல்காப்பியர். தொல்காப்பியர் எழுதுனது தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்றோம். தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் அப்படிங்கிற 3 அதிகாரமா பிரிக்கப்பட்டதுதான் தொல்காப்பியம். ஒவ்வொரு இயல்களும் மொத்தம் எத்தனையா பிரிக்கப்பட்டிருக்கு? ஒவ்வொரு இயலும் எழுத்ததிகாரம் 9 இயல், சொல்லதிகாரம் 9 இயல், பொருள் அதிகாரம் 9 இயல். அப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
இது மொத்தமா 1610 பாடல்களால் ஆனதுதான் தொல்காப்பியம். அப்ப இந்த பாடல்கள் அப்படின்னு வரப்போ ஒரு மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது செய்யுள் வடிவில் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். செய்யுள் வடிவில் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். இந்த தொல்காப்பியத்துக்கு பாயிரம் தந்தவர் பனம்பாரனார். அது முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார். தொல்காப்பியம் தமிழர்களின் உயிர் நூல் அப்படின்னு சொன்னவர் வ.சு.ப. மாணிக்கனார். கிளியர்? அப்ப இந்த தமிழர்கள் இந்த தொல்காப்பியத்துடைய பொருளதிகாரம், எழுத்ததிகாரம் எழுத்தை பற்றி பேசுது, சொல்லதிகாரம் சொல்லை பற்றி பேசுது, பொருளதிகாரம் தமிழர்களின் வாழ்வியலை பற்றி பேசுகிறது. அதுதான் என்ன சொல்றோம், தமிழுக்கு மட்டுமே உரிய இலக்கணம். தமிழுக்கு மட்டுமே உரிய இலக்கணம் பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற வேற எந்த மொழியிலையும் இல்ல உலகத்தின் வேற எந்த மொழியிலையும் பொருள் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இலக்கண நூல்ல தமிழர்களின் வாழ்வை பற்றி எந்த நூலும் பேசாது. ஆனா இந்த நூல் பேசியிருக்கு. அது தமிழுக்கு மட்டுமே உரிய இலக்கணம். ஏன் அப்படின்னா அது தமிழர்களின் வாழ்வியலை பற்றி பேசுகிறது. தமிழர்களின் வாழ்வியலை பற்றி பேசும் பொருள் இலக்கணம் எத்தனை வகையா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழர்களின் வாழ்வியலை அந்த இலக்கணம் 2ஆ பிரிக்குது. ஒண்ணு அகம், இன்னொன்னு புறம். அகம் அப்படிங்கிறது தலைவன் தலைவிக்கு இடையேயான நம்ம நார்மலான காதல் வாழ்வை பற்றி பேசுவது அகம். புறம் அப்படிங்கிறது தமிழர்களின் வீரத்தை பற்றி பேசுவது. அப்ப அகம் அப்படிங்கிறது 5 வகையாக பிரிக்கிறாங்க. புறம் அப்படிங்கிறது 7 வகையா பிரிக்கிறாங்க. இது இந்த 5 வகை அப்படிங்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது. தமிழில் 7 வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்ம பின்னாடி பொருள் இலக்கணம் அப்படின்னு நம்ம படிப்போம். அப்ப நம்ம படிச்சுக்கலாம். இப்போதைக்கு தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழில் மிக பழமையான இலக்கண நூல். அதனால இந்த தொல்காப்பியத்தை பத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய ரொம்ப முக்கியமான சில வரிகள் அடிக்கடி கேள்வியில எக்ஸாம்ல கேட்கப்பட்ட இந்த 2 வரையும் கேட்டிருக்கிறாங்க. நிலம், நீர், தீவழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் அப்படிங்கிறது எந்த நூலில் இடம்பெற்ற வரி அப்படின்னா தொல்காப்பியம். அதே மாதிரி உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று அப்படின்னு சொல்றது தொல்காப்பியம். கிளியரா? சோ இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. இலக்கியம் முன்னாடி வந்திருக்கணுமா, இலக்கணம் முன்னாடி வந்திருக்கணுமா, கிளியர் ஆயிடுச்சு. அப்படி நமக்கு கிடைச்ச ரொம்ப பழமையான ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம். இப்ப தொல்காப்பியத்தை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் இலக்கணம். அப்ப மொத்தம் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதுதான் தமிழின் 5 வகை இலக்கணம். இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படிங்கிறது 5 வகையான இலக்கணம். இந்த இடத்துல நோட் அப்படின்னு போட்டு ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. 6வது இலக்கணம். மொத்தம் தமிழுக்கு 5 இலக்கணம் மட்டும் இல்ல, 6வதா ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணம் புலமை இலக்கணம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். 6வதா ஒரு இலக்கணம் புலமை இலக்கணம் அப்படின்னு சொல்லி அறுவகை இலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதினவர் தண்டபாணி சுவாமிகள். தண்டபாணி சுவாமிகள். தமிழுக்கான இலக்கணம் 5 இலக்கணம் மட்டும் இல்ல, தமிழுக்கு 6வதா ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த 6வது இலக்கணம் பேரு புலமை இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவகை இலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதினவர் தண்டபாணி சுவாமிகள். இந்த தண்டபாணி சுவாமிகளுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பழைய கொஸ்டின்ல நிறைய இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம். அவருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது வண்ணச்சரபம் அப்படின்னு சொல்லுவோம். வண்ணச்சரபம். வண்ணச்சரபம் என்று அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா தண்டபாணி சுவாமிகள். அந்த தண்டபாணி சுவாமிகள் எழுதுனதுதான் அறுவகை இலக்கணம். அப்ப இந்த தண்டபாணி சுவாமிகள் சொல்ற அந்த 6வது இலக்கணம் என்ன அப்படின்னா இந்த இலக்கணம் புலமை இலக்கணம்.
சரி, எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்ன? எழுத்துக்களை பற்றி பேசுவது, எழுத்துக்களின் அமைப்பு, தோற்றம், உச்சரிக்கும் முறை, ஒலிப்பு முறை, அதை பத்தி எல்லாமே பேசுறது எழுத்து இலக்கணம். அந்த எழுத்துகள் 4 எழுத்து சேர்ந்துச்சுன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தாவே அது என்னது? சொல். இல்லையா? நா அப்படின்னா அது எழுத்து. அது கூட ஒரு இன் சேர்ந்து நான் அப்படின்னு சொன்னா அது ஒரு சொல் ஆயிரும். அப்ப எழுத்துகளின் சேர்க்கையை பற்றியும் அந்த சொற்களின் அமைப்பை பற்றியும், சொற்றொடர்கள் எப்படி அமையுது, சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பேசுறது சொல் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்த்தோம், தமிழர்களின் வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு இலக்கணம் பொருள் இலக்கணம். அதுக்கு அடுத்தது யாப்பு, அணி. யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறது, யாப்பு அப்படின்னா பாடல்கள்னு அர்த்தம். சோ சங்க காலத்தில் ஒரு பாடல்கள் எப்படி அமையணும், இப்ப யாப்பு இலக்கணத்தை முழுசா நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே பாடல்கள் எழுதலாம். சங்க இலக்கிய பாடல்கள் மாதிரி நீங்க எழுதலாம். உங்களுக்கு கீழே ஒரு பேர் போட்டுக்கலாம். சோ ஒரு பாடல் எப்படி இயற்ற வேண்டும், பா வகைகள். பா அப்படின்னா பாடல், பா வகை பற்றி பேசுவது யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது. பா வகை, பா இயற்றல், அதை பத்தி எல்லாம் பேசுறது யாப்பு. பா அப்படின்னா பாடல், ஒரு பாடல் எப்படி எழுதணும், பாடல் எப்படி இயற்றணும், அதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னு பேசுறது யாப்பிலக்கணம். அணி அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். அணி அப்படின்னா அழகு. எழுதப்பட்ட பாடலை எழுதப்பட்ட பாடலை எப்படி நல்லா அழகுபட சொல்வது. வர்ணனை இல்லாம ஒரு பாட்டு எழுதுனா அந்த பாட்டு எப்படி இருக்கும்? நீங்க தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு ரூல் போடுறீங்க, வர்ணனை இருக்கவே கூடாது, யாரையும் எதையும் வர்ணிக்க கூடாது. வர்ணிக்காம நீ பாட்டு எழுது அப்படின்னா யாரும் பாட்டு எழுதுவாங்களா? அதுக்கு 4 ஃபைட் சீனே வச்சுட்டு போயிடலாம் சார், வர்ணிக்காம எப்படி பாட்டு எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வர்ணனைகள் தான் ஒரு பாட்டினுடைய தரத்தை அதிகப்படுத்தும், அதனுடைய தன்மையை வந்து நல்லா கூட்டி கொடுக்கும். சோ அந்த வர்ணனை பற்றி பேசுவது, அழகுபடுத்துவது. அணி அப்படின்னா அழகுபடுத்துவது, ஒரு பாட்டை அழகுபடுத்துவது. இப்ப அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அணி இலக்கணம் எல்லாமே நம்ம தனியா இது எல்லா இலக்கணத்தையும் நம்ம தனித்தனியா படிப்போம். சோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத நான் சொல்றோம். சோ அணி அப்படின்னா அழகு, ஒரு பாடலை அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய உத்திகளை பத்தி பேசுவது அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 6வது புலமை இலக்கணம் சொல்றாரு. இந்த அறுவகை இலக்கணம் அப்படின்னு, இந்த 6வது இலக்கணம் புலமை இலக்கணம் அப்படின்னு இவர் தான் சொல்றாரு. யாரு? தண்டபாணி சுவாமி. தண்டபாணி சுவாமிய நம்ம வண்ணச்சரபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிறத தவிர நமக்கு சில, நீங்க பள்ளி பாட புத்தகத்துல படிக்கிறப்போ ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி சில இலக்கணம்லாம் இருக்கும். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், விகாரம், குறை, அதுக்கப்புறம் போலி, அடைமொழி, புணர்ச்சி, அப்படிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதுக்குள்ளேயும் சேராது, ஆனா அதுவும் சில இலக்கண விதிகள் தான், அதனால அதைய பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எண், வழக்கு, தொகைநிலை, தொகாநிலை, தொகைநிலை, தொகாநிலை, நிறுத்தற்குறிகள், எந்தெந்த இடத்துல கமா போடணும், எந்த இடத்துல புள்ளி வைக்கணும், நிறுத்தற்குறிகள், புணர்ச்சி, இதை பத்தி பேசுறது எல்லாமே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், எழுத்து, சொல், எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம், யாப்பு, அணி, இந்த 5 இலக்கணத்துக்குள்ளேயும் அடங்காம நிறைய விஷயங்கள் அங்கங்க சில விதிகளா இருக்கு. அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம், அதெல்லாம் சேர்ந்தது பொது இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளியர்? சார் செகண்டா சொன்னது என்ன சார்? பொது இலக்கணம்ல எண், அப்புறம் அதுக்கு அடுத்தது சொன்னீங்க சார், வழக்கு இலக்காது. வழக்குமா? என் வழக்கு. வழக்கு, வழக்கு, நிறுத்தற்குறிகள், லாஸ்ட் புணர்ச்சி. ஓகே சார். ஓகேங்க. ஓகே, நிறுத்தற்குறிகள், புணர்ச்சி. சுகாசினி. சும்மா அனலைஸ் பண்ணி பாத்தீங்களா? செகண்ட் ரெக்கார்டிங் சார். ஒரு ரெக்கார்ட். ஓ, நீங்க செகண்ட் ரெக்கார்டிங்கா? ஓகே, அப்படிலாம் பயப்படாதீங்க. இந்த கிளாஸ் எல்லாமே, இந்த கிளாஸ் அப்படியே நான் யூடியூப்ல போடுவேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். 9 மணிக்கு அது அப்லோட் ஆயிரும்.
நீங்க எடுத்து அதுலயே பார்த்துக்கலாம். இன்னைத்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், யாருமே ரெக்கார்டிங் கேட்க வேண்டாம். இன்னைக்கு சப்போஸ் இந்த கிளாஸ்ல சார் நான் நடுவுல போனேன், நடுவுல பிரேக் ஆயிருச்சு, நடுவுல கொஞ்சம் நான் நோட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆஃபீஸ் நம்பருக்கு சார் ரெக்கார்டிங் கொடுங்க அப்படின்லாம் மெசேஜ் அனுப்பாதீங்க. இந்த வாரம் முழுவதும் நடக்கும் எல்லா வகுப்புகளும் நான் யூடியூப்லயே போட்டுறேன். ஸோ வாரம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியா ரெக்கார்டிங் அனுப்புறதுக்கு நேரம் இல்லை. அதனால இந்த வாரம் இந்த முதல் வாரம் இன்னைக்கு திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கிற எல்லா கிளாஸும் யூடியூப்ல இருக்கு. எங்களுக்கு எப்பெல்லாம் நிறைய வேலை இருக்கோ, எப்பெல்லாம் உங்களுக்கு தனியா ரெக்கார்டிங் அனுப்ப முடியாதோ அப்பெல்லாம் அது யூடியூப்ல வந்துடும். அதை நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இன்னைத்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கிளாஸ் வந்து நமக்கு இன்னைக்கு 8 மணிக்கு முடியுது அப்படின்னா அடுத்த 3 மணி நேரத்தில் மேக்ஸிமம் 3 மணி நேரம், மினிமம் 2 ஹவர்ஸ், மினிமம் 10 மணிக்கு மேல நீங்க நம்ம சேனல்ல போய் பாருங்க. இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கும், நீங்க அங்க பார்த்துக்கலாம். ரைட். ஸோ அடுத்தது இலக்கண நூல்கள். இலக்கண நூல்கள். இலக்கண நூல்கள். இப்போ நமக்கு வந்து இலக்கணம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி 5 இலக்கணத்தை நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அப்ப அதை பத்தின சொல்கிற நூல்கள் எழுத்ததிகாரத்தை பற்றியும் சொல்லதிகாரத்தை பற்றியும் பேசக்கூடிய நூல்கள். எழுத்தை மட்டும் தனியா பேசுறதுக்குன்னு இலக்கண நூல் இல்லை. அதுல எழுத்திலக்கணத்தை பத்தியும் பேசியிருக்கு, சொல் இலக்கணத்தை பற்றியும் பேசியிருக்கு. அப்படின்னா இது பேர் என்ன சொல்லுவோம்? 2 இலக்கண நூல்கள். இந்த எழுத்ததிகாரத்தையும் பேசுது, சொல்லதிகாரத்தையும் பேசுது. அப்படிப்பட்ட நூல்கள் என்னென்ன இருக்கு? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, தமிழின் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு இலக்கணம் 5 வகைப்படும். ஆனா எல்லா இலக்கண நூலும் இந்த 5 இலக்கணத்தையும் பேசணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு இலக்கண நூல் எழுத்து இலக்கணத்தை பத்தி மட்டும் பேசும், ஒரு இலக்கண நூல் சொல்ல பத்தி மட்டும் பேசும். ஒரு சிலது யாப்பு இலக்கணத்துக்கு மட்டுமே ஒரு இலக்கண நூல் எழுதுவார் ஒருத்தர், அணியை பத்தி பேச மாட்டாரு. சில நூல் 5 இலக்கணத்தை பத்தியும் பேசும். சோ நம்ம தொல்காப்பியம்ங்கிறது எத்தனை இலக்கணத்தை பத்தி பேசக்கூடிய நூல்? எனிவன்? யார் சொல்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. விவேகா? 5 இலக்கணத்தையும் பத்தி பேசக்கூடியது. ஆமா. அந்த இடத்துல நம்ம எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு நம்ம பிரிச்சோம் சார். அதனால அது 3 இலக்கணத்தை பத்தி பேசுதான்னு நினைச்சுக்காதீங்க. அது வந்து 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கணும். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனா இந்த பொருள் இலக்கணம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே யாப்பு, அணியை பத்தி எல்லாத்தையும் பேசிரும். அந்த இடத்துல கிளியரா அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 5 இலக்கணத்தை பற்றியும் பேசுகிறது. தொல்காப்பியம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 5 இலக்கணத்தை பற்றியும் பேசுகிறது. தொல்காப்பியம் ஒரு 5 இலக்கண நூல். எழுதிட்டீங்களா? தொல்காப்பியம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 5 இலக்கணத்தை பற்றியும் பேசுகிறது. அதனால தொல்காப்பியம் ஒரு 5 இலக்கண நூல் அப்படின்னு சொல்றோம். எழுதிட்டீங்களா? ஒரு நிமிஷம். தொல்காப்பியம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 5 இலக்கணம் பற்றியும் பேசுகிறது. சோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு 5 இலக்கண நூல். தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு 5 இலக்கண நூல். கிளியர்? ரைட். இதை நோட் பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். தொல்காப்பியம் ஒரு 5 இலக்கண நூல். அவ்வளவுதான். அப்ப
எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் ஆகிய 2 இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூல்கள் அப்படின்னா நன்னூல் நேமிநாதம் அப்படிங்கிற 2 நூல். ஒண்ணு நன்னூல், இன்னொன்னு நேமிநாதம். எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூல் நன்னூல், இன்னொன்னு நேமிநாதம். அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம், 2 இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல எழுத்து இலக்கணத்தை பத்தியும் பேசப்பட்டிருக்கு, சொல்லிலக்கணத்தை பத்தியும் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நன்னூல். நன்னூல் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கண நூல். தொல்காப்பியத்திற்கு அடுத்து மிக மிக பிரபலமான ஒரு நூல் வந்து, அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்ட நூல் வந்து நன்னூல். நன்னூல் வந்து மிகுதியான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நூல். அதிகப்படியா பயன்படுத்தப்படுகிற நூல் வந்து நன்னூல். நன்னூல் நீங்கள் நானும் படிச்சா கூட நன்னூல் புரியும். தொல்காப்பியத்தை நீங்கள் நானும் படிச்சா புரியாது, அது புலவர்கள் வேணும். ஆனா நன்னூல் ரொம்ப எளிமையாக எழுதப்பட்ட ஒரு நூல். எழுதுனது யாரு அப்படின்னா பவணந்தி முனிவர். நன்னூல் எழுதியவர் பவணந்தி முனிவர். கற்பிக்கும் முறை, மாணவர் குணம், கற்கும் முறை, மாணவர்கள் கற்கும் முறை, நீங்க எப்படி படிக்கணும், நான் எப்படி நடத்தணும், மாணவர்கள் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க, இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கீ பாயிண்ட். அது இதை பற்றி பேசக்கூடிய இலக்கணம் எது அப்படின்னா நன்னூல். கற்பிக்கும் முறை, மாணவர்கள் கற்கும் முறை, மாணவர்களின் குணம் ஆகியவற்றை பற்றி பேசுவது நன்னூல். இதோட சிறப்பு பெயர், நன்னூலுடைய சிறப்பு பெயர் சிற்றதிகாரம். இந்த நன்னூலில் இடம்பெற்ற முக்கியமான வரி பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே. இதெல்லாமே கொஞ்சம் நம்ம அடிக்கடி இந்த வார்த்தைகளை, இந்த சொற்றொடர்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எங்க இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. இந்த வரிகளை கொடுத்து இது எந்த நூலில் எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொன்னா நமக்கு சொல்ல தெரியணும். அதனால இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவள கால வகையினானே அப்படிங்கிறது நன்னூலில் இருக்கக்கூடிய ஒரு வரி. அப்ப நன்னூல் அப்படிங்கிறது தொல்காப்பியத்திற்கு அடுத்து மிக புகழ்மிக்க இலக்கண நூல் நன்னூல். மிகுதியான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நூல் நன்னூல். இந்த நன்னூல் எழுதுனது பவணந்தி முனிவர். ஒரு ஆசிரியர் கற்பிக்கும் முறை, மாணவர் கற்கும் முறை, மாணவர்களின் குணநலன்கள், இதை பற்றி எல்லாம் பேசக்கூடியது நன்னூல். நன்னூலுடைய சிறப்பு பெயர் சிற்றதிகாரம். நன்னூல்ல இருக்கிற ஒரு முக்கியமான வரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவழு கால வகையினானே அப்படின்னு சொல்றது நன்னூல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரி. ரைட். அடுத்தது நேமிநாதம். நேமிநாதம் எழுதுனது குணவீர பண்டிதர். நேமிநாதம் எழுதுனது குணவீர பண்டிதர். சிறப்பு பெயர் சின்னூல். நேமிநாதத்துடைய சிறப்பு பெயர் சின்னூல். இதுக்கு பாருங்க, நன்னூலோட சிறப்பு பெயர் சிற்றதிகாரம். நேமிநாதத்துடைய சிறப்பு பெயர் சின்னூல். சின்னூல் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா நேமிநாதம்.
குணவீர பண்டிதரின் ஆசிரியர் பேரு. குணவீர பண்டிதரின் ஆசிரியர் வச்சிர நந்தி முனிவர். வச்சிர நந்தி முனிவர். இவரும் அடிக்கடி வருவார் பின்னாடி. வச்சிரநந்தி முனிவர். இந்த வச்சிரநந்தி முனிவருக்காக இவர் எழுதின நூல் தான் வச்சநந்தி மாலை. தன்னுடைய ஆசிரியர் வச்சிரநந்தி முனிவருக்காக இவர் எழுதிய நூல் வச்சநந்தி மாலை. இது குணவீர பண்டிதர் எழுதும். இப்ப எழுத்திலக்கண நூல்கள் அப்படின்னு சொன்னோம்னா, எழுத்திலக்கண நூல்கள் நன்னூல், நேமிநாதம் ரெண்டும் எழுத்திலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூல்கள். நன்னூல், நேமிநாதம். அதுல கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, அது எழுத்திலக்கணத்தை பத்தி மட்டும் பேசல, அது வந்து சொல்லிலக்கணத்தையும் சேர்த்து பேசுது. அதனால நம்ம என்ன சொல்றதையே இரண்டு இலக்கண நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுல்ல? எழுத்திலக்கணத்தை பற்றி இது பேசுது. எழுத்திலக்கண நூல்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நன்னூலும் நேமிநாதமும். அதுல சொல்லிலக்கணத்தையும் பேசுறதால இது இரண்டு இலக்கண நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எழுத்திலக்கணம் முடிஞ்சது. அடுத்தது சொல் இலக்கண நூல்கள். எக்ஸ்க்ளூசிவா சொல்லிலக்கணத்தை பத்தி மட்டும் பேசுற நூல்கள் சொல்லிலக்கண நூல். சொல்லிலக்கண நூல்கள் பிரயோக விவாகம், பிரயோக விவேகம், பிரயோக விவேகம், இலக்கண கொத்து, பிரயோக விவாகம், பிரயோக விவேகம், பிரயோக விவேகம், பிரயோக விவேகம், இலக்கண கொத்து. இந்த பிரயோக விவேகத்துடைய ஆசிரியர் இந்த நூல் எழுதினது சுப்பிரமணிய தீட்சிதர். இலக்கண கொத்து சுவாமிநாத தேசிகர். பிரயோக விவேகம் கூட ரொம்ப ரேரா கேட்டிருக்காங்க. இலக்கண கொத்து அடிக்கடி கேட்ட கேள்வி. இலக்கண கொத்து இந்த நூல் வந்து சுவாமிநாத தேசிகர். இந்த நூலுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, வடமொழியின் உயர்வுக்காக, வடமொழியின் உயர்வுக்காக தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல். வடமொழியின் உயர்வுக்காக தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழியின் உயர்வுக்காக தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல் இலக்கண கொத்து. வடமொழியின் உயர்வுக்காக தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல் அப்படின்னா இலக்கண கொத்து. எழுத்து சொல் முடிஞ்சது. அடுத்தது பொருள் இலக்கண நூல். பொருள் இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூல் பொருள் இலக்கண நூல். பொருள் இலக்கண நூல்கள் ஒண்ணு இறையனார் அகப்பொருள். இரண்டாவது நம்பியகப்பொருள். நம்பியகப்பொருள். களவியல் காரிகை. மாறன் அகப்பொருள்.
இதுல பாருங்க, காமனா ஒரு விஷயம் என்ன இருக்கு? இறையனார் அகப்பொருள், நம்பி அகப்பொருள், களவியல் காரிகை, மாறன் அகப்பொருள். சோ பொருள் இலக்கணம் அப்படின்னாவே நமக்கு எப்படி பிரிச்சிருக்கிறோம்? நம்ம பொருள் இலக்கணம் தமிழர்களின் வாழ்க்கை எப்படி பிரிக்குது? அகம், புறம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். அப்ப இது எல்லாமே அகப்பொருள் சம்பந்தமான நூல்கள். இப்ப நம்ம அதே மாதிரி புறப்பொருள் பத்தி இன்னொரு லிஸ்ட் இருக்கு, அதை நான் அடுத்து சொல்றேன். இது எல்லாமே, இந்த நூல்கள் எல்லாமே, இப்ப நம்ம பேசுற நூல்கள் எல்லாமே அகப்பொருளை பற்றி பேசுவது. தமிழர்களின் வாழ்க்கையில பொருள் இலக்கணத்துல அகம் புறம்னு பிரிச்சிருக்கும். இதெல்லாம் அகப்பொருள் இலக்கண நூல்கள். அகப்பொருள் இலக்கண நூல்கள். இறையனார் அகப்பொருள், அந்த நூலை எழுதினவர் இறையனார், அவ்வளவுதான். அதனாலதான் அது இறையனார் எழுதின அகப்பொருள்ங்கிறதால இறையனார்னு சொல்றோம். இந்த நூலுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, ரொம்ப முக்கியம். இறையனார் அகப்பொருளுடைய இன்னொரு பெயர் களவியல் அப்படின்னு சொல்லுவோம். களவியல் என்ற பெயரால் வழங்கப்படும் இலக்கண நூல் எது அப்படின்னா இறையனார் அகப்பொருள் களவியல். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் அப்படிங்கிறது இதுதான். தமிழில் தோன்றிய முதல் உரை நூல். தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் எதுனா இறையனார் அகப்பொருள். தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் இறையனார் அகப்பொருள். நம்பி அகப்பொருள் அப்படிங்கிற நூலிலிருந்து நாற்கவிராச நம்பி. நம்பி அகப்பொருள் இந்த புத்தகம் எழுதுந்து நாற்கவிராச நம்பி. இதை மட்டும் விட்டு வைங்க, இது அப்புறம் பார்க்கலாம். களவியல் காரிகை மட்டும் விட்டு வைங்க. நம்பி அகப்பொருள் நாற்கவிராச நம்பி. மாறன் அகப்பொருள் குருகை பெருமாள் கவிராயர். குருகை பெருமாள் கவிராயர். ரைட். பொருள் இலக்கண நூல். பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது அகம் புறம் அப்படின்னு நமக்கு ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல அகப்பொருள் நூல்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது இறையனார் அகப்பொருள். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 3-4 புக்லையும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறையனார் அகப்பொருள். இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிறது எழுதுந்து இறையனார். இந்த நூலோட இன்னொரு பேரு களவியல். இந்த நூலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் அப்படின்னு சொல்றது இறையனார் அகப்பொருள். நம்பி அகப்பொருள் அப்படிங்கிறது நாற்கவிராச நம்பி எழுதுனது. நம்பி நாற்கவிராச நம்பி அப்படி வச்சுக்கோங்க. நம்பி அகப்பொருள் நாற்கவிராச நம்பி. இது நம்பி அகப்பொருள் அப்படின்னு இருக்குல்ல, சரியா பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? நம்பி அகப்பொருள், அவ்வளவுதான். இறையனார் அகப்பொருள் மாதிரி நம்பி அகப்பொருள். அப்ப நம்பி அகப்பொருள்னா இந்த அகப்பொருள் குறித்து நம்பி எழுதின பாட்டு, அவ்வளவுதான். நம்பி அகப்பொருள், அதான் நாற்கவிராச நம்பி. மாறன் அகப்பொருள்ங்கிறது குருகை பெருமாள் கவிராயர். அடுத்தது புறத்திணை. பொருள் இலக்கண நூல்லையே புறம் பற்றி பேசக்கூடியது அகப்பொருள். இது புறப்பொருள் பற்றிய நூல்கள். புறப்பொருள் பற்றிய நூல்கள் 1. புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை. இன்னொன்னு பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பா மாலை, இன்னொன்னு பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பா மாலை எழுதுனது ஐயனார் இதனார். புறப்பொருள் வெண்பா மாலை எழுதுனது ஐயனார் இதனார். பன்னிரு படலம் எழுதுனது அகத்தியரின் 12 சீடர்கள். அகத்தியரின் 12 சீடர்களும் சேர்ந்து எழுதுனது பன்னிரு படலம்.
இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வரி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்ம தமிழ் அங்கங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழின் தொன்மையை பற்றி பேசக்கூடிய இடத்துல இந்த வரி வரும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி. வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி. இது வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில் இருக்கக்கூடிய முக்கியமான வரி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி. இது புறப்பொருள் வெண்பா மாலை. எழுதுனது ஐயனார் இதனார். சோ எழுத்திலக்கணம் நமக்கு தெரியும், பார்த்துட்டோம். எழுத்திலக்கண நூல்கள் நன்னூல், நேமிநாதம். அந்த எழுத்திலக்கண நூல்கள்ல என்ன ஸ்பெஷல்? அது எழுத்திலக்கணம் இல்லாம கூடுதலா சொல்லிலக்கணத்தை பத்தியும் பேசுது. அதனால அது பேரு 2 இலக்கண நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது சொல் இலக்கணத்தை பத்தி மட்டும் பேசக்கூடிய நூல்கள் பார்த்துட்டோம். அடுத்தது பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது அகம் புறம் அப்படின்னு பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். ஸோ அகப்பொருளை பற்றி பேசக்கூடியது ஒரு 3 புத்தகம், புறப்பொருளை பற்றி பேசக்கூடியது ஒரு 2 புத்தகம். அடுத்தது யாப்பிலக்கண நூல்கள். யாப்பிலக்கண நூல்கள் யாப்பெருங்கலம். யாப்பெருங்கலம். இன்னொன்னு யாப்பெருங்கலக்காரிகை. யாப்பெருங்கலக்காரிகை. யாப்பெருங்கலம், யாப்பெருங்கலக்காரிகை. யாப்பெருங்கலம் நூல் எழுதினது அமிர்த சாகரர். அமிர்த சாகரர். யாப்பெருங்கலக்காரிகை எழுதினது அதுவும் அவரே தான், அமிர்த சாகரர். யாப்பெருங்கலம், யாப்பெருங்கலக்காரிகை, அமிர்த சாகரர். காரிகை அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. காரிகை அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். நைன்டிஸ் கிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு பாடம் இருக்கும், கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையை பத்தி பேசுவாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? கைவிளக்கேந்திய காரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, போர்க்காலத்துல கையில ஒரு ராந்தர் விளக்கை வச்சுக்கிட்டே போய் எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்த்து நிறைய உயிர்களை காப்பாத்திருக்கிறாங்க. கை விளக்கை ஏந்தி காத்த காரிகை. காரிகைனா பெண். கை விளக்கு ஏந்தி பல உயிர்களை காத்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. கை விளக்கு ஏந்திய காரிகை அப்படின்னா அவங்க வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அதெல்லாம் அந்த பாடம்லாம் இப்ப இல்லை. நான் சொல்ற பாடத்தை யாராவது படிச்சிருக்கீங்களா? சார் நீங்களாம் காந்தி காலத்துல படிச்சுட்டு இப்ப கேட்டா எப்படி சார்னா கேட்காதீங்க. நான் அவ்வளவு காலமும் முன்னாடி இல்லை. கைவிளக்கேந்திய காரிகை கேட்கலாம், நாளைக்கு பொதுவா கேட்டுடலாம். தமிழில் கைவிளக்கேந்திய காரிகைன்னு சொல்லப்படுற பெண் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். ரைட். அடுத்தது அணி இலக்கண நூல்கள். அணி இலக்கண நூல்கள். தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். மாறன் அலங்காரம். குவலயானந்தம். குவலயானந்தம். சந்திரலோகம். குவலயானந்தம், சந்திரலோகம். தண்டி அலங்காரம் எழுதுனது தண்டி அப்படிங்கிற ஒரு நூல். இந்த நூலுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வடமொழியில் இயற்றப்பட்ட
வடமொழியில் இயற்றப்பட்ட காவிய தர்சம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம் எழுதுனது தண்டி அப்படிங்கிறவரு. இந்த தண்டி இந்த நூலுக்கான ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, வடமொழியில் இயற்றப்பட்ட காவிய தர்சம் என்ற நூலை தழுவி தமிழில் இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டா அது தண்டி அலங்காரம். அலங்காரம் அப்படின்னு அணி இலக்கணம்னாவே என்ன சொன்னோம்? அணினாவே அழகு. ஒரு செய்யுளையோ ஒரு பாடலையோ அலங்காரமா அழகுபடுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய உத்திகளை பத்தி பேசுறது அணி இலக்கணம். அப்ப அந்த அணி அப்படிங்கிறது அலங்காரத்தை பத்தி பேசுறது. அதனாலதான் தண்டி அலங்காரம் அப்படின்னா, தண்டி அப்படிங்கிறவரு இந்த அலங்காரத்தை பற்றி எழுதின நூல் தண்டி அலங்காரம். அவரு இதை எங்க பார்த்து ஐடியா பண்ணியிருக்காரு அப்படின்னா, வடமொழியில காவிய தர்சம் அப்படிங்கிற ஒரு நூல் இந்த மாதிரி வர்ணனை எல்லாம் பயங்கரமா பண்ணி சூப்பரா எழுதியிருக்காங்க. அப்ப அந்த காவிய தர்சம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் தண்டி அலங்காரம் ஒண்ணு. ரெண்டாவது, தமிழில் அணி இலக்கணம் கூறும் முதல் நூல் இதுதான். அணி இலக்கணம் பற்றி பேசும் தமிழில் ஒரு செய்யுள் அப்படி அலங்காரமா அப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி பேசக்கூடியது அணி இலக்கணம் பற்றி கூறும் முதல் நூல் தண்டி அலங்காரம். அணி இலக்கணம் பற்றி கூறும் முதல் நூல். என்ன சார் நூலாசிரியராகவே இருக்கு அப்படின்னு இருக்கா? அடிப்படையிலிருந்து எந்த சப்ஜெக்டை படிச்சாலுமே ரொம்ப அடிப்படையிலிருந்து படிக்கணும். இலக்கணம்னா என்ன, இலக்கியம்னா என்ன, அந்த இலக்கணம் குறித்து பேசக்கூடிய நூல்கள் என்ன, அந்த நூல்களின் சிறப்பு என்ன, இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அடிப்படையிலிருந்து படிச்சுக்கணும். ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு நூலையும் நம்ம இங்கேயே மனப்பாடம் பண்ணணும்னே முதல்ல அவசியம் இல்லை. நம்ம எழுத்ததிகாரத்தையே டீட்டெயில்டா பார்ப்போம். 10 கிளாஸ் ஆகும் எழுத்ததிகாரம் முடியறதுக்கு. சொல்லதிகாரம் தனியா பார்ப்போம், பொருளதிகாரம் பார்ப்போம். எழுத்தும் சொல்லுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பெருசு. பொருளதிகாரம், யாப்பு, அணி இது எல்லாமே ரொம்ப நார்மலான ஒரு பார்ட். ஸோ எழுத்து சொல் அப்படி அந்த ஒரு இலக்கணத்தையும் படிக்கிறப்ப நம்ம அங்க இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அப்படி நீங்க அந்த ஒவ்வொரு இலக்கணத்தையும் நம்ம விரிவா பின்னாடி படிக்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கணம் என்ன, அதை பத்தின நூல்கள் என்ன, அது எழுதுனது யார் அப்படிங்கிற எல்லா டேட்டாவும் நம்ம இங்க வச்சுக்கணும். அதாவது அங்கங்க படிக்கிறப்ப கனெக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். தண்டி அலங்காரம் எழுதுனது தண்டி, ரைட். மாறன் அலங்காரம் எழுதுனது அதேதான் திருக்குறுகை பெருமாள். திருக்குறுகை பெருமாள் அவர்தான் மாறன் அலங்காரம் எழுதுனது. குவலயானந்தம் சந்திரலோகம்லாம் யார் எழுதுனாங்க அப்படிங்கிற தகவல் இல்லை. ரைட். அப்ப எழுத்து இலக்கணம் தனியா பார்த்துட்டோம், சொல் இலக்கணம் தனியா பார்த்துட்டோம், பொருள் இலக்கணம் தனியா பார்த்துட்டோம், யாப்பு இலக்கணம் தனியா பார்த்துட்டோம், அணி இலக்கணம் தனியா பார்த்துட்டோம். அதுல எழுத்து இலக்கணத்துக்கு சொன்ன நன்னூலு நேமிநாதம் மட்டும் எழுத்து சொல் ரெண்டையும் சொல்றதால அது 2 இலக்கண நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்தது 5 இலக்கண நூல்கள். ஓகே, இப்படி தனித்தனியா எல்லாம் பேசுது. ஓகே, இப்ப இந்த 5 இலக்கணத்தை பற்றியும் பேசக்கூடிய நூல்கள் இல்லையா அப்படின்னா இருக்கு. ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல 5 இலக்கணத்தை பற்றியும் பேசுகிறது. அடுத்தது வீர சோழியம். இலக்கண சுருக்கம். இலக்கண விளக்கம். தொன்னூல் விளக்கம். இந்த அப்படி அப்படியே அந்த நேரடி யார் எழுதுனாங்கன்னு நான் சொல்றேன். இன்னும் சில புத்தகங்கள் இருக்கு, நான் அடுத்து சொல்றேன். தொல்காப்பியம் எழுதுனது தொல்காப்பியர், அது நமக்கு தெரியும்.
இது வீரசோழியம் அப்படிங்கிறது புத்தமித்திரர். இது ரொம்ப முக்கியமான நூல், நோட் பண்ணி வச்சுக்கணும். வீரசோழியம். தொல்காப்பியத்திற்கு அடுத்து 5 இலக்கணம் குறித்து பேசிய நூல் வீரசோழியம். தொல்காப்பியத்திற்கு அடுத்து 5 இலக்கணம் பற்றி பேசிய நூல் வீரசோழியம். இது ஒரு முக்கியமான நூல். வீரசோழியம் புத்தமித்திரர். இந்த வீரசோழியத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வடமொழி தமிழ் மொழி இரண்டுக்கும் சேர்த்து இலக்கணம் கூற முற்படுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க. வடமொழி தமிழ் மொழி இரண்டுக்கும் சேர்த்து இலக்கணம் கூற முற்படுகிறது. வடமொழி தமிழ் மொழி இரண்டுக்கும் சேர்த்து இலக்கணம் கூற முற்படுகிறது. வடமொழி தமிழ் மொழி இரண்டுக்கும் சேர்த்து இலக்கணம் கூற முற்படுகிறது. இலக்கண விளக்கம். வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர். இந்த இலக்கண விளக்கம் வைத்தியநாத தேசிகர் இந்த நூலுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த நூல் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கம் எழுதுனது யாரு அப்படின்னா வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் எழுதுனது வீரமாமுனிவர். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். நம்ம தமிழ்ல ஆசிரியர்கள் படிக்கிறப்ப நம்ம படிப்போம். இவரோட பேர் வந்து கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. இங்க வந்து தைரியநாதர் வீரமாமுனிவர் அப்படின்லாம் பேர் மாத்துவாங்க. நம்ம இவரை பத்தி அங்க நம்ம இலக்கிய வரலாறுல நம்ம டீட்டெயில்டா படிப்போம். ஸோ இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒருவர் எழுதுனது தான் வீரமாமுனிவர். அவர் எழுதின நூல் தொன்னூல் விளக்கம். இந்த தொன்னூல் விளக்கத்துக்கும் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. தொன்னூல் விளக்கம் குட்டி தொல்காப்பியம். 100% குட்டி தொல்காப்பியம்னு அவங்க மென்ஷன் பண்ணி கேட்கறது இந்த நூலை தான் கேட்பாங்க. தொன்னூல் விளக்கத்தை தான் கேட்பாங்க. ரொம்ப டெப்தா படிக்கிறவங்க சில சமயத்துல தொன்னூல் விளக்கத்தை விட்டுட்டு குட்டி தொல்காப்பியம்னா இலக்கண விளக்கத்தை மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஒருவேளை இலக்கண விளக்கமும் இருக்கு, தொன்னூல் விளக்கமும் இருக்கு, இதுல எது சார் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னா தொன்னூல் விளக்கம் தான். ஆனா இலக்கண விளக்கத்துக்கும் குட்டி தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. சார் அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணது போல சார், அது எப்படி அது கண்டினியூஸா எனக்கு அது ஸ்டே ஆயிட்டே இருக்கு சார். ஹேண்ட் ரைஸ் நீங்களே ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்க தான் எடுத்துடணும். இன்னும் பண்ண முடியல, அதனால சார். சரி பரவாயில்ல, விட்டுருங்க, இருந்துட்டு போகுது வச்சுருங்க. ரைட். இலக்கண சுருக்கம். இலக்கண சுருக்கத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்தது சுவாமிநாதம். சுவாமிநாதம் முத்துவீரியம். சுவாமிநாதம் முத்துவீரியம் அப்படின்னு 2 நூல் இருக்கு. சுவாமிநாதம் வந்து சுவாமி கவிராயர். முத்துவீரியம் முத்துவீர உபாத்தியாயர். முத்துவீர உபாத்தியாயர், சுவாமிநாதம், முத்துவீரியம் இதெல்லாமே 5 இலக்கண நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். இது எல்லாமே 5 இலக்கண நூல்கள். அது இல்லாம தமிழ்ல இருக்கிற ஒரு முக்கியமான இலக்கண நூல் அப்படிங்கிறது, இலக்கணத்தை பத்தி பேசாது ரொம்ப முக்கியமான ஒரு நூல், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புக்கு இங்கிலீஷ்ல. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்.
இந்த புத்தகம் எழுதுனது ராபர்ட் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் எழுதுனது ராபர்ட் கால்டுவெல். ராபர்ட் கால்டுவெல் எந்த ஒரு நாட்டுக்காரர் அப்படின்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ராபர்ட் கால்டுவெல். இந்த ராபர்ட் கால்டுவெலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திராவிட மொழிநூலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட மொழிநூலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர் தான் முதல்ல வடமொழிக்கும் தென்னாட்டில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் சம்பந்தம் இல்லை, வடநாட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் சமஸ்கிருதமோ மற்ற மொழிகளுக்கோ வடமொழிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை. தென்னிந்திய மொழிகள்னா என்ன? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். இந்த மொழி குடும்பத்தோட பேரு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னவர். இந்த திராவிட அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர் ராபர்ட் கால்டுவெல். அவர் எழுதின புத்தகம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். கிளியர்? ரைட். இது லாஸ்ட் ஒன். பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டியல் நூல்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 5 இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய நூல். எழுத்திலக்கணத்தை பத்தி பேசுது, சொல் பத்தி பேசுது, பொருள், யாப்பு, அணி எல்லாத்த பத்தியும் பேசுது. அதுல 2 இலக்கணத்தை பத்தி பேசக்கூடியது நன்னூல், நேமிநாதம். 5 இலக்கணத்தை பத்தியும் பேசக்கூடியது இப்ப நம்ம பார்த்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ். ஸோ இதெல்லாம் இலக்கணம், தொல்காப்பியம் முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய மொத்த 5 இலக்கணம். 5 இலக்கணத்துக்கும் எந்தெந்த நூல்கள் எந்தெந்த இலக்கணத்தை பத்தி பேசுகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது பாட்டியல் நூல்கள் அப்படின்னு ஒண்ணு வருது. பாட்டியல் நூல்கள் அப்படின்னா இப்ப இந்த இலக்கணம் எல்லாமே எழுத்து, சொல், பொருள் எல்லாமே ஒரு பெரிய அளவுல இலக்கணத்தை பத்தி மட்டுமே குறிப்பா பேசக்கூடிய நூல்கள். தமிழ்ல சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேரிலக்கியம், சிற்றிலக்கியம். பேரிலக்கியம் அப்படின்னா சிலப்பதிகாரம், ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்றதுலாம் அதெல்லாம் பேரிலக்கியங்கள், பெரிய இலக்கியங்கள். அது இல்லாம சில சிற்றிலக்கியங்கள் இருக்கு. பரணி, உலா, தூது அப்படின்னு சொல்றதெல்லாம் சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் மற்றும் 96 வகைப்படும் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த சிற்றிலக்கியங்கள் எப்படி அமையணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு வரையறை கொடுக்கிற நூல்கள் பேர் தான் பாட்டியல் நூல்கள் அப்படின்னு சொல்றது. ஸோ பாட்டியல் நூல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்களின் அமைப்பை விளக்குவதற்காக எழுதப்பட்ட நூல்கள். சிற்றிலக்கியங்களின் அமைப்பை விளக்குவதற்காக எழுதப்பட்ட நூல்கள். சிற்றிலக்கியங்களின் அமைப்பை விளக்குவதற்காக எழுதப்பட்ட நூல்கள் பாட்டியல் நூல்கள். பாட்டியல் நூல்கள் மொத்தம் 13. பாட்டியல் நூல்கள் மொத்தம் 13. ஸோ இந்த 13ம் நாம படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. சில முக்கியமான நூல்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பன்னிரு பாட்டியல். பன்னிரு பாட்டியல். இதுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. பன்னிரு பாட்டியலுக்கு பர்டிகுலரா இவர் தான் எழுதினாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆசிரியர் பெயர் தெரியாது. அடுத்தது வெண்பா பாட்டியல். வெண்பா பாட்டியல். குணவீர பண்டிதர். சிதம்பர பாட்டியல். பரஞ்சோதி முனிவர். இலக்கண விளக்க பாட்டியல். தியாகராச தேசிகர். அவ்வளவு. சோ இந்த நூல்கள் பாட்டியல் நூல்களில் முக்கியமானது. பாட்டியல் நூல்களில் முதன்மையானது அப்படின்னு கேட்டா இதுதான் பன்னிரு பாட்டியல். ஆனா இவர் தான் இந்த ஒரு ஆள் தான் இந்த புக் எழுதினாரு அப்படின்னு யாரையும் நாம சொல்ல முடியாது. கிளியர்? ரைட். சோ இது பாட்டியல் நூல்கள்.
பாட்டியல் நூல்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டா 13 நூல். எழுதிட்டீங்களா? இன்னும் யாராவது எழுதலையா? எழுதாம இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வித்யா எழுதிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா எழுதணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்லோவா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதால ரொம்ப ஸ்லோவா எழுதணும். ரெண்டாவது வெறும் ஆசிரியர் நூல்கள் அப்படிங்கிறதால கொஞ்சம் பொறுமையா எழுதுறோம். கான்செப்ட்ஸ் எல்லாம் எழுதுறப்ப நாளைக்கு நம்ம இலக்கணம் படிக்கிறப்ப எழுத்து இலக்கணம் தனியா படிப்போம், சொல்லு இலக்கணம் தனியா படிப்போம். இலக்கணம் படிக்கிறப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எழுதுறப்ப இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்பீடா எழுதி பழகிட்டீங்கன்னா தான் நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க அங்கங்க கரெக்டா நோட் பண்ணிக்கிட்டே வர முடியும். எழுதியாச்சா? ரைட். ஸோ இன்னைக்கு தமிழ் இலக்கணத்துக்கான முதல் வகுப்பு. இப்ப இலக்கணம்னா என்ன, இலக்கியம்னா என்ன, ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, முதலில் தோன்றிய தமிழ் இலக்கண நூல் நம்ம கையில இருக்கிற நூல் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ முதல்ல இலக்கணம் தோன்றுச்சா இலக்கியம் தோன்றுச்சா அப்படின்னா முதல்ல இலக்கியம் தோன்றியிருக்கும். இலக்கியம் தோன்றினதுக்கு அப்புறம் இலக்கணம் தோன்றியிருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா சங்க இலக்கியங்கள், மொத்த சங்க இலக்கியங்களுக்கும் இலக்கணமாக திகழ்வது தொல்காப்பியம். இந்த தொல்காப்பியம்ங்கிறது இடைச்சங்க நூல். தொல்காப்பியத்துக்கும் முன்னாடி இருந்த நூல் அகத்தியம். அகத்தியம்ங்கிறது முதல் சங்க நூல். அப்ப அந்த முதல் சங்கத்துக்கு முன்னாடி, அகத்தியத்துக்கு முன்னாடியே பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் இலக்கியம் இருந்திருக்கணும். அப்பதான் அகத்தியம் வந்திருக்கும். அகத்தியம் வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி தொல்காப்பியம் வந்திருக்கும். தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட விதிகளை பயன்படுத்தி சங்க இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு நூல் தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியத்துடைய எல்லா முக்கியமான விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம். தொல்காப்பியம் தான் தமிழர்களின் வாழ்வை அகம் புறம் அப்படின்னு பிரிக்கிற நூல் தொல்காப்பியம். தமிழுக்கு மட்டுமே உரிய இலக்கண நூல் தொல்காப்பியம். பொருள் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் தமிழுக்கு மட்டுமே உரிய இலக்கணம், வேற எந்த இதுலையும் அது இல்லை. அகம் அப்படின்னா அக வாழ்க்கையை பற்றியது, பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுனது, லவ் அண்ட் எரோட்டிக் லைஃப் அப்படி பற்றி பேசுறது தான் அக இலக்கணம். புறம் அப்படிங்கிறது தமிழர்களின் வீரத்தை பற்றி பேசக்கூடியது. ஓகே, அது இல்லாம தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அது இல்லாம 6வது இலக்கணம் புலமை இலக்கணம் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். அந்த புலமை இலக்கணம் அப்படிங்கிற இலக்கணம் 6வது இலக்கணம் அப்படின்னு சொன்னவர் தண்டபாணி தேசிகர். அவரை தான் வண்ணச்சரபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஒவ்வொரு இலக்கணத்தை பற்றியும் எழுத்திலக்கணம்னு சொல்றோம். அப்ப அந்த எழுத்திலக்கணத்தை பற்றி எந்த நூல் விரிவா சொல்லியிருக்கு அப்படின்னா நன்னூல் சொல்லியிருக்கு, நேமிநாதம் சொல்லியிருக்கு. நன்னூலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தை விடவும் புகழ்பெற்ற நூல் வந்து நன்னூல். ஸோ இப்ப இருக்கிற நீங்களும் நானும் கூட நன்னூல் படிக்கலாம். நன்னூல் வந்து இப்ப எல்லா கடையிலையும் கிடைக்குது. நன்னூல் வாங்கி படிக்கலாம், நன்னூல் சூத்திரங்கள் படிக்கலாம். ஸோ நன்னூல் ஒரு மிகச்சிறந்த எழுத்ததிகாரத்திற்கும் எழுத்திலக்கணத்துக்கும் சொல்லிலக்கணத்துக்கும் மிகச்சிறந்த நூல் நன்னூல். ஸோ அந்த நன்னூல், நேமிநாதம் இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது சொல்லதிகாரம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எல்லாமே பொருள் இலக்கணம் படிக்கிறப்ப அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிச்சு அதுக்கான இலக்கண நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த பேர் இலக்கியங்களுக்கான இலக்கண நூல் எல்லாமே இது பெரிய இலக்கியங்களான இதை வச்சு எழுதிடுவாங்க. சரி, சிற்றிலக்கியம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் என்ன அப்படின்னா அது பாட்டியல் நூல்கள். அந்த பாட்டியல் நூல்கள் மொத்தம் 13 படிக்க வேண்டாம். அதுல இருக்கிற சில முக்கியமான நூல்கள் கொடுத்துருக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரைட். இந்த போர்ஷன்ல இருந்து கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் நிச்சயமா வரும். குட்டி தொல்காப்பியம்னா என்னன்னு வரும், எந்த இலக்கண நூலை யார் எழுதுனாங்கன்னு, முத்து வீரியம் எழுதுனது யாரு, இலக்கண விளக்கம் எழுதுனது யாரு, நன்னூல் எழுதுனது யாரு, நேமிநாதம் எழுதுனது யாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுல வந்து ரொம்ப சில புத்தகங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட கேட்டதில்லை. ஆனா அந்த இலக்கணத்தை பத்தி சொன்னப்பட்ட கருத்துக்கள் இருக்கக்கூடிய நூல்கள் அந்த நூல்கள், அதனால நம்ம அதை சேர்த்து இருக்கிறோம். ஸோ இதுதான் ஒரு இலக்கணத்தின் அடிப்படை. இலக்கணம் அப்படின்னா எங்கிருந்து வந்துச்சு, இலக்கியம் எங்கிருந்து வந்துச்சு, இலக்கணம் எத்தனை வகைப்படும், ஸோ இதெல்லாம் அந்த இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் என்ன அப்படிங்கிறது, இது எல்லாமே ஒரு இலக்கணம் படிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து அடிப்படையா இதெல்லாம் போகணும். ஸோ நம்ம வந்து எப்படி படிக்க போறோம் அப்படின்னா இலக்கணத்தை 6ஆம் கிளாஸ் புக்ல ஒரு பின்னாடி ஒன்று இருக்கும், வலஞ்சுழி எழுத்து இடஞ்சுழி எழுத்துன்னு ஒன்று இருக்கும், நேரா அது ஒரு இலக்கணம் அப்படின்னு அப்படிலாம் நம்ம படிக்க முடியாது. அப்படிலாம் படிக்கிறது அது இலக்கணமாகவும் உங்களுக்கு புரியாது.
ரைட். நாம முழுமையா எழுத்து இலக்கணம்னா என்ன, சொல் இலக்கணம்னா என்ன, பொருள் இலக்கணம்னா என்ன, யாப்பு இலக்கணம்னா என்ன, அணி இலக்கணம்னா என்ன அப்படிங்கறத இலக்கண வாரியா 5 இலக்கணத்தையும் சிறப்பா டாப் டு பாட்டம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் கேட்டுக்கிறாங்களோ எல்லாத்தையும் படிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற அந்த இலக்கண போர்ஷன் எடுத்து பார்த்தா எல்லாமே நாம இங்க படிச்சது தான் இருக்கும். ஆனா அங்க 6ஆம் கிளாஸ் புக்ல ஒரு எழுத்து இலக்கணம் இருக்கணும். அப்புறம் கண்டினியூஷன் இருக்காது. 8ஆம் கிளாஸ்ல ஒரு எழுத்து இலக்கணம் வரும். மறுபடியும் 9ல ஒரு எழுத்து இலக்கணம் வரும். ஸோ நம்ம அப்படி படிக்க வேண்டாம். எழுத்து இலக்கணம் மொத்தமா எங்கெங்க இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து சொல் இலக்கணம் போகும். சொல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொருள், பொருளுக்கு அடுத்தது யாப்பு, அப்புறம் அணி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது வந்து அடிப்படை ஃபர்ஸ்ட் வகுப்பு. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கிளாஸ் மாதிரி வச்சுக்கலாம். வாட் இஸ் வாட், அது சம்பந்தமான நூல்கள் என்ன, நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம இன்னும் கோர் கான்செப்டுக்குள்ள போகல. ஸோ அடுத்தது நம்ம எழுத்ததிகாரம் நம்ம பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்கிடலாம். முதல் இலக்கணம் எழுத்து இலக்கணம், அது அடுத்த கிளாஸ்ல. ரைட். ஸோ இன்னைக்கு 10:30 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குல்ல? எஸ், ஓகே, ரைட். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இந்த கிளாஸ் நடுவில் சார் எனக்கு நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு, எனக்கு நெட் வரல, நான் நடுவில் எங்கேயாவது போயிட்டேன், பசிச்சது சாப்பிட போயிட்டேன், டீ குடிக்க போயிட்டேன் அப்படிலாம் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு ரெக்கார்டிங் கேட்காதீங்க. இந்த கிளாஸ் வந்து அங்கே வந்துடும். ஸோ யூடியூப்ல நீங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்க, இந்த கிளாஸ் அங்கே இருக்கும். கிளியர்? ரைட். இதை நல்லா படிச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு தான் எனக்கு கணக்கு வராது அப்படிங்கிற கேட்டகரி தான் தமிழ்ல. அதே கேட்டகரியோட தமிழ் வெர்ஷன் என்ன, எனக்கு இலக்கணம் வராது, எனக்கு இலக்கணம் படிச்சா புரியாது, வார்த்தை எப்படி பிரிக்கிறது, வார்த்தை எப்படி சேர்க்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா எதையுமே கவலைப்பட வேண்டாம். இலக்கண கிளாஸஸ் எல்லா கிளாஸஸும் அட்டன் பண்ணுங்க. ஒவ்வொரு கிளாஸும் முடிகிறப்பவே அந்த கிளாஸை பற்றி படித்து முடிச்சுட்டு வந்துருங்க. ஸோ ஃபைனலாக இலக்கணம் ரொம்ப சூப்பராக புரிஞ்சிருக்கும். ரைட். அதுக்கு நான் கேரண்டி. பார்த்துக்கலாம். டேக் கேர். பை.